கரூர் சம்பவத்தில் 38 பேர் உயிரிழப்புக்கு முழுக்க முழுக்க காரணம் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்தான் என அறிவித்து தமிழக அரசு உடனடியாக அவரை கைது செய்ய வேண்டும். கோவையில் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சியின் மாநில துணைத் தலைவர் வழக்கறிஞர் புஷ்பானந்தம் பேட்டி. தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் நடைபெறவுள்ள 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட உள்ளார். இதற்காக தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களுக்கும் சென்று பொதுமக்களை சந்தித்து வருகின்றார். இதன் ஒரு பகுதியாக நேற்று கரூரில் நடைபெற்ற தாவேகா கூட்ட நெரிசலில் சிக்கி குழந்தைகள் உள்பட 38 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த சம்பவம் நாடு முழுவதும் அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. இந்த நிலையில் அனைத்து கட்சியினரும் தாவேகா கட்சி தலைவருக்கு கண்டனம் தெரிவித்து வரும் நிலையில் கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழக முற்போக்கு மக்கள் கட்சியின் மாநில துணைத் தலைவரும் வழக்கறிஞருமான புஷ்பானந்தம் கூறியதாவது: தமிழக வெற்றிக் கழகத்தின் அரசியல் கூட்டத்தில் சிக்கி 38 பேர் பலியாகியுள்ளனர். இதில் மேலும் 30க்கும் மேற்பட்டோர் தீவிர சிகிச்சையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதற்கு முழுக்க முழுக்க காரணம் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய், பொதுச் செயலாளர் புஸ்லி ஆனந்த் மற்றும் கரூர் மாவட்ட செயலாளர் ஆகியோர்தான் காரணம் என்பதை அறிந்து தமிழக அரசு மூவரையும் கைது செய்ய வேண்டும், அவர்களுக்கு கடும் தண்டனை விதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து கூட்ட நெரிசலில் சிக்கி இடர்பாடுகளுக்கு ஆளான மக்களை உடனடியாக மீட்டு மருத்துவமனையில் சேர்த்த காவல்துறையினர், ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள் என அனைவரும் பணியும் சிறப்புக்குரியது. அவர்களுக்கு தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதாக தெரிவித்தார். மேலும் இத்தனை உயிர்களை பலியாக்கிவிட்டு உடனடியாக தனி விமானம் மூலமாக சென்னை சென்று இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு நிதி உதவி தருவதாக விஜய் கூறுவது மேலும் மக்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.